பாரதிய ஜனதா கட்சி 2026 தேர்தலுக்கு தயாரிப்பு பணியை ஆரம்பிச்சிட்டோம். திருப்பூர்ல நாளை மாநில அளவில் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் 1200 பேர், மாவட்ட தலைவர்கள் 66 பேர், மாநில நிர்வாகிகள் எல்லாரும் வந்து நாளையிலிருந்து 2026 தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய கட்சி தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள், நம்முடைய பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஒருவனை படி படி என்று சொல்லும். மற்ற கட்சி மாதிரி நாங்கள் குடி குடின்னு சொல்ல மாட்டோம். மாநில தலைவராக இருந்தாலும் 3 மாசம் போய் படினா படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து அதை வைத்து உன்னுடைய இம்ப்ரூவ் பண்ணிக்க, கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த அப்படிங்கிறது மோடி ஐயாவுடைய எண்ணம். அதனால் முறைப்படி எனக்கு வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்கு அனுமதி கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கும் பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் படிப்பதற்காக 3 மாதம் வெளியே போகணுங்கிறாங்க. இதுவரை நடந்ததில்லை. அதனால் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் அதையும் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். படித்து முடித்து விட்டு நம்முடைய சக்தியெல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகமாக பயன்படுத்த வேண்டும். அதை ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ நாளையிலிருந்து 2026க்கான இலக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் கீழே இணைஞ்சு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தொழில் புரட்சியில் நம்பர் 1ஆக இருப்பதற்கு, சமூக நீதியில நம்பர் 1ஆக இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்களை புதுமைப்படுத்திக்க போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எங்களுடைய உழைப்பை வந்து இரட்டி பார்க்க போறோம். அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க. ஆனால் செப்டம்பர் 2ஆம் தேதி நம்முடைய கிளாஸ் ஆரம்பிக்குதுங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரிப்போர்ட் பண்ணணும். செப்டம்பர் 1ஆம் தேதி மாதிரி இங்கிருந்து நான் கிளம்பி போவேன். அதே போல் நவம்பர் 2வது வாரத்தில் நம்முடைய கோர்ஸ் முடியும். 2வது வாரம் முடிஞ்சோடனே திரும்பி வந்துடுவேன். ஸோ இந்த டைம் லைனில் இருக்குங்கண்ணா. ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கிருந்து கிளம்ப வேண்டி இருக்கும். அது ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும். நவம்பர் 2வது வாரம் திரும்ப வரும். அனுமதி கொடுத்ததா சொல்லியிருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் தலைவர் பதவிக்கு மாற்றம் ஏதாவது இருக்குமா? பிஜேபி எல்லாரும் தலைவர்கள், எல்லாரும் தலைவர்கள் வாய்ப்பு இருக்கா? இவங்க தலைவர் எல்லாரும் தலை அண்ணா அதாவது பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாங்க ஒரு தலைவர். உதாரணத்துக்கு 40 ஆண்டுகளுக்கு மேல கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து திமுகவோட தலைவர். அப்புறம் தொடர்ந்து இவங்க தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நிரந்தர பொதுச் செயலாளர் நாங்களே இருப்போம். இங்க அப்படி இல்லைங்கண்ணா. அதாவது இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப். அதுதான் பிஜேபியினுடைய இது. அதனால் தலைவராக இருந்து என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அது மாநில தலைவர் டெம்பரரி ஆப்சன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா கூட அதே வேலை நடக்கும். மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அது இந்த மாதிரி கட்சியில் அகில இந்திய பொறுப்பாளர் இருக்கிறாங்க. அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி அவங்க இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க. கட்சி பணி, அதனால தான் நம்ம திருப்பூர்ல பார்த்து எல்லோருக்கும் ஒரு இலக்கு. அடுத்த 100 நாட்கள் என்ன செய்யணும், 200 நாட்கள், 500 நாட்கள். ஆனால் இலக்கு வந்து நாளை திருப்பூர்ல முடிவு செஞ்சு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் களத்தில் இறங்கிடுவாங்க. அதனால் இது அடிப்படையில் இந்த கட்சி வந்து ஒன் மேன் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் கிடையாது. அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் சார்ந்த தொண்டர் சார்ந்த இயக்கம் என்பதனால அது பாட்டுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு நடக்கிற திருப்பூர் கூட்டத்தில் நீங்க கலந்துக்குவீங்க. மேலிட பார்வையாளர் வராங்களா? நாளைக்கு இருக்காங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்கன்னா திருப்பூர் கூட்டத்திற்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவர்கள், சுதாகர் ரெட்டி அவர்கள், மாநிலத்தினுடைய எல்லா தலைவர்கள் எல்லாரும் நாளைக்கு இருப்பாங்க. பொறுப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 1300-400 பேர். ஏன்னா உங்களுக்கு ஒன்றிய தலைவர்களே 1500 பேர் வந்துடுறாங்க. மாவட்ட தலைவர்கள் 66 பேர் இருக்கிறாங்க. மாநில பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்களாக இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர், செயலாளர். நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கும். குறிப்பாக நம்ம இலக்கு அடுத்து என்ன செய்ய போறோம். 2024 முடிஞ்சது, 26 நோக்கி போகும்.